துரத்துற பொழுது அந்த பட்டணத்துல என்ன வந்ததா? மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. தயவு செய்த நாட்கள்ல பொருளாதார ஆவிகள் அநேக வியாதிகளை கொண்டு ஆவிகள் கொண்டு போகும். வாழ்க்கை நிமிடவே முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு அவருடைய கைகளை வைத்த பொழுது அவன் நிமிர்ந்து நடந்தாள். தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. என் ஆண்டவராக இயேசு ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். சாசுகள் பயந்து நடுங்குகிறது. சாசிப்படியில் ஜனங்கள் விடுதலையாக்குகிறார். ஆண்டவர் நாட்களை நன்மை செய்கிறவராய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாட்களை தயவு செய்து எந்தெந்த காரியத்துக்காக என்னென்ன பிரச்சனை வருகிறதோ பின்பதாக சில ஆவி ஒழுங்கி வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் ஜாதியுமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாட்களை நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்கள், கர்த்தரை அறிந்தவர்கள். அதுதான் வேதவசனத்தில் உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, வியாதியின் அடிமைத்தனத்திலிருந்து, பொருளாதாரின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை அழைத்து கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. அநேகரை விடுதலையாக்கும்படியாக, ரட்சிப்புகளாய் நடத்தும்படியாக கர்த்தர் நம்மை ராஜரீக அபிஷேகத்தை, ஆசாரிய அபிஷேகத்தை, தீர்க்கதரிசன அபிஷேகத்தை நமக்காக வைத்திருக்கிறார். நாட்களில் வேதவசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்கள் பூமி மண்ணை அவர் மரக்கல்ல அடக்காருன்னா அவர் உங்களுக்கு அளவில்லாம ஆசீர்வதிப்பாராப்பா. ஹல்லேலூயா. உண்மையாய் சொல்லுகிறேன், நீங்க உங்க அளவு நினைவுகள் குறைவுள்ளது. நீங்க அளந்துட்டீங்கன்னா அவர் அளவு அதிகமா இருக்கும். ஹல்லேலூயா. ஏழை கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சில வேளையில சில சூழல்ல சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கேட்கப்படாமல் போயிடும். ஹல்லேலூயா. அதனால ஐஸ்வர்யவானுக்கு ஒரு ஏழைய தாசனை வச்சிருந்தார். தயவு செய்து நம்ம கண்ட முடிந்த நன்மைகளை செய்ய, நன்மை செய்தால் இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் செஞ்சு பாவம் வர வேண்டிய அவசியம் இல்லை. சில நன்மை செய்யணும்னா பாவம் வாசப்படியில படுத்திருக்கும். ஹல்லேலூயா. நீ நன்மை செய்தது ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் இருக்கு. ஏன் ஆபத்து வருகிறது? ஆபத்துக்கு முன்னால நன்மை வந்து நிற்குமா? தான் தருவதற்கு சில ஜீவன் வந்து நிற்குமாமா? இது அறிந்து கொள்கிறதே இல்லை. முடிந்த நன்மைகளை முடிந்த 40 நாள் இந்த பூமியில இருந்தார். ஹல்லேலூயா. உயிரோடு இழந்த உடனே பரலோகத்துக்கு ஏறி போகல. 40 நாள் இந்த பூமியில உலாவி கொண்டிருந்தார். 500 பேருக்கு அதிகமான தரிசனமானார். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், நீர் என் வலது பார்சத்தில் இரும், நாம் நம்முடைய சத்துருக்களை ஒவ்வொரு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும். யார் வந்திருக்கிறார்? ஆவிகளின் பிதா, பரிசுத்த ஆவியாகிய தேவன், பிதாவாகிய தேவன் தோட்டக்காரராய் எஜமானராய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவர்தான் இந்த பின்மாரியை கொண்டு வர போகிறார். பெரியோர் எழுப்பது, இந்த ஆவி ஊற்றப்பட்டால்தான் எழுப்பதே வரும். நமக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணக்கூடிய காரியங்களும் காத்திருக்கக்கூடிய காரியங்களும் ரொம்ப முக்கியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாங்கள் காத்திருக்காத பட்சத்துல எதனாலும் லேசா கிடைச்சிடணும் அப்படின்னு நினைச்சா அது துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவில் ஆசீர்வாதம் பெற துரிதமா உடனே டக்கு டக்கு கிடைச்சுன்னா என்ன இருக்காது. ஹல்லேலூயா. பிள்ளைகள்லாம் அசாதாரணமா கிடைச்சா 10 மாசம் என்ன செய்யணும்? வலியோடு, வேதனையோடு, பாடுகளோடு, வேண்டுதலோடு, அழுகையோடு பெற்றெடுத்தா அது பிரதானமா இருக்கும். ஹல்லேலூயா. அதை போலதான் ஆண்டவர் சில காரியத்தை முடிஞ்ச அளவு வீட்டு சேர்த்த விடணுமே நான் விரும்பியிருக்கேன். என்னால முடியல. ஹல்லேலூயா. ஆனால் என் ஆண்டவர் அந்த வேளையில இந்த வார்த்தை முறையும் பேசும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் இருக்கிறார் என்று அந்த நாளே இந்த வீட்டு சேர்த்து தூரப்பட்டிருக்குமா. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு தாகம், இப்படிப்பட்ட சபைகள் நீங்க போகணும்னு வந்துட்டு தான் பாருங்க. எல்லா குடும்பத்தில் நடக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம ருசித்து பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாட்கள் பவுல் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று, அவருடைய வல்லமையை உணர வேண்டும் என்று 3 வருஷம் எங்க போயிட்டாரு? அரபு நாட்டு போய் பார்த்துட்டாரு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கிட்ட போகல, முன்பதாக இருந்த ஊழியக்காரர்கிட்ட போகல. நல்லா அறிந்து உங்களை அழைத்திருப்பாரானால் மற்ற ஊழியக்காரர்கிட்ட, மற்ற ஆள்கிட்ட போய் பார்த்துட்டு கூடாது. ஹல்லேலூயா. நீ யார்கிட்ட காரணம்? கர்த்தர்கிட்ட உட்கார்ந்து கேட்கணும். எல்லா ரகசியத்தை கற்றுக் கொடுப்பாங்க. பிரசங்கிக்கவோ, சாஸ்திர துரத்தவோ, எந்த வியாதி எந்த விதத்துல குணமாக்கணும், எல்லா காரியத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்காம ஒரு காரியத்தை செய்யாரு. ஹல்லேலூயா. இதான் ரகசியம். சும்மா போய் பார்த்து எல்லாரும் சொல்லலாம், நானும் தலையில கை வச்சோம், அப்படி அல்ல. எந்தெந்த பேரை எப்படி தவிர்த்து என்ன ஆவி இருக்குன்னு உடனே சொல்லிடுவார். ஹல்லேலூயா. எந்த ஆவி செயல்படுகிறது, எந்த வியாதி, இதுக்கு என்ன செய்யணும், இப்படி சில ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் எப்படி சீசனுக்கு கற்றுக் கொடுத்தாரோ
பிதாவானவர் செய்ய காண்கிறது எதுவோ அதே இல்லாமல் குமாரன் நிச்சயம் மாட்டாரு, தானே செய்ய மாட்டார். அதே போல இயேசுவானவர் பாருங்க, நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறது நீங்க வெளிச்சத்திலே ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார், நமக்கு சொல்லுவார் எங்க எப்படி போகணும், என்ன பேசணும், நான் எப்படி ஆசீர்வாதமான வார்த்தையை பேசலாம், ஏன் எனக்கு இந்த வார்த்தையை நான் பேச வேண்டும். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்யுங்க. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். வெறும் தண்ணீரோ திராட்சை ரசமா மாறும். ஏனென்றால் அவர் மெய்யான திராட்சை செடி. அவர் நம்ம வாழ்க்கையில குடும்பத்துல வந்தா பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் ருசி உள்ளதாக மாறும். அல்லேலூயா. அவரை அழைங்க, திராட்சை செடி அழைங்க, நீங்க கொடிகள், அவரோட கூட இணைந்திருங்கள். உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள், திருமண காரியங்கள், கற்பத்தின் கனி காரியங்கள், வேலைவாய்ப்பின் காரியங்கள் ருசி உள்ளதாய், அநேக பிரமிக்கத்தக்கதாய், ஆச்சரியப்படும் விதமாய் இருக்கும்.